ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரெசின் வந்து 24 கிராம் அண்ட் ஹார்டனர் வந்து 12 கிராம். ரெசின் 24 கிராம், ஹார்டனர் 12 கிராம். 2:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்டனர்ல 24 கிராம் ரெசினும் 12 கிராம் ஹார்டனரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்ப நிக்கா ஃப்ரேம் மேக் பண்றதுக்கு வந்து பேஸ் கோட் ஊத்த போறோம். அப்படின்னு சொன்னா அது சைன் வைக்கிறதுக்கு மாதிரி ஃப்ரேம் சைனோ ஃபிங்கர் பிரிண்ட். நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ண போறேன். சைனும் உங்களுக்கு யூஸ் பண்ணிடும், ப்ராப்ளம் இல்ல. அது வந்து நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் சொல்லலும், எனக்கு இப்ப சொல்லலாம். இந்த மோல்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து A4 சைஸ் மோல்ட். ஓகேயா, A4 சைஸ் மோல்ட் ஃப்ரேம் மாதிரி சைன் பண்றதுக்கு மாதிரி இது வந்து நாங்க மேக் பண்ண போறோம். அதுக்கு நாங்க டிசைனிங்காக வேண்டி பேஸ் கோட் ஊத்தி வைப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதுக்கு ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர், நேம், டேட், ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இதுல வந்து எப்படி வந்து இதுல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி வைக்கிற அந்த மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இது கிறிஸ்டல் ஆகணும். அதனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரெசின் ஹார்டனர்ல கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் பேஸ் கோட் ஊத்துறதுக்கு. 2 cups பர்பிள் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஒரு 2 to 3 pinch மாதிரி பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, அது வந்து நான் கொஞ்சம் அதுல ரெசின் ஆட் பண்றேன். ஓகே, கொஞ்சமா ரெசின் ஆட் பண்ணி பர்பிளை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து என்கிட்ட பிளெயின் ரெசின் இருக்குது. அது வந்து நான் ஆல்ரெடி ஒயிட் மிக்ஸ் பண்ணின கப்லயே ஒயிட் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒயிட் மிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சமா ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்து எடுக்கிறேன். ஓகே, அதுல வந்து கொஞ்சம் ஒயிட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி இருந்த கப் தான். ஒயிட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். பர்பிள் கொஞ்சமா எடுத்துக்கிறோம். வச்சு பேஸ் கோட் வந்து நாங்க ஊத்துவோம். எப்படி ஊத்த போறீங்களா?
இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இது எனக்கு பண்ணது போதாம இருக்குது. அதனால நான் வந்து திரும்ப ரெசினா ஹார்டனர் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். 20 கிராம் ரெசினும் 10 கிராம் ரெசினும் சாரி 20 கிராம் ரெசினும் 10 கிராம் ஹார்டனரும் திரும்ப போப்பான். இது மிக்ஸ் பண்ண வச்சு இந்த பர்பிள் வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி திரும்ப நான் எடுத்துக்கிற ரெசினி தானே திரும்ப நான் பண்ண ரெசின் அப்ப வந்து அதை வந்து ஒயிட் கலருக்கு நான் ஒயிட் கலர் மேக்கப் பவுடர் ஹைலைட் பண்ணிட்டு ஒயிட் கலர் மேக்கப் பவுடர் எட் பண்ணிட்டேன் திரும்ப எனக்கு இங்க அங்க இல்ல
ஓகே. நான் வந்து இப்ப நான் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். இப்ப இத வந்து நான் ஹீட் கன் யூஸ் பண்ணி இது வந்து 2 கலரும் மிக்ஸ் ஆகுறதுக்கு மாதிரி ஒரு கிளவுட்ல கொண்டு வரதுக்கு மாதிரி பர்பிளும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி கொண்டு வரதுக்கு மாதிரி வந்து ஹீட் கன் பொடிச்சதுக்கு கூட நாங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நீ வேணா ஹீட்டை குறைச்சிட்டு யாவை கூட்டுங்க. இவங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஓகே எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. விளங்குதா? கிளியரா? நான் ஹீட் கன்னை மிக்ஸ் பண்ணணும் சொன்னா அந்த எங்க எங்க மிக்ஸ் ஆகணுமோ அங்க ஹீட் கன்னை பிடிச்சலாம்னு சொன்னா இருக்கும். இப்ப நான் வந்து ஆல்கஹால் இங்க் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் மாதிரி போகுது. ட்ரெஸ்ஸிங் நான் மிக்ஸ் பண்ணல. ஆல்கஹால் எடுத்து அது அப்படியே ஃப்ளவர் மாதிரி போகும். யூஸ் பண்ணி
இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணு. மாதிரி எனக்கு வந்து டைல் லுக் வந்து கிடைக்கும். இதுல டைல் லுக் வந்து இருக்கிறதுக்கு மாதிரி அந்த பெட்டிக் லுக் ஒன்று சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஓகேயா, இது போதும். ஓகே, கிளியரா? இது பேஸ் கோட் தான். இதுக்கு மேல தான் நீங்க எனக்கு போட்டு லெட்டர்ஸ், இது நேம்ஸ், இது டேட் எல்லாம் போட்டுட்டு தான் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்காக வந்து டபுள் கோட் உங்களுக்கு எழுதும். கிளியரா? இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, கிளியர் தானே? யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப இன்னைக்கு கிளாஸ் நாங்க முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். டவுட் இல்ல தானே? டவுட் இருந்தா கேளுங்க.